கல்யாணத்தை நிறுத்துங்க. இந்தாம்மா பத்திரிகையை வேண்டியவர்களுக்கெல்லாம் அனுப்பிடு, அழகா அச்சடிச்சிருக்கான் என்று அவளுடைய திருமண அழைப்பிதழ்கட்டை அப்பா கொடுத்த போது நினைத்தும் பார்த்திருப்பாளா தொலைபேசியில் எல்லாரும் அழைத்து கல்யாணம் நின்று விட்டது என்று சொல்ல நேரிடும் என்று. பரிசு பொருட்களுடன் எல்லாரும் வந்துவிட்டால் அது வெறும் துக்கம். அந்த எண்ணம் உதிக்கையிலேயே அப்படி என்ன துக்கம் வந்து விட்டது இப்போது என்று தன் மீதே ஆத்திரப்பட்டாள் நளினி. ஏதோ இதுவரைக்கும் காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விட்டதே என்று நிம்மதி அல்லவா அடைய வேண்டும். பாம்பு யார்? மணிவண்ணனா? நம் மனம்தான் எத்தனை சீக்கிரமாக மாறுகிறது. லேசாக சிரிப்பு கூட வந்தது நளினிக்கு. அடே அப்பா, அவனை பற்றி நினைக்கும் போதேதான் துடித்த துடிப்பென்ன. தனக்கு தானே சிரித்துக் கொண்டதும், நிமிடத்துக்கு நிமிடம் கண்ணாடி முன் தன் அழகை ரசித்ததும், பாட்டு முணுமுணுத்ததும். மணிவண்ணன் கொஞ்சம் கருமை நிறம்தான், ஆனால் நளினி அழகான பெண். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள். மணிவன் தன் தாயிடம் நளினி பற்றி கூறினான். இருவரும் ஒரு பூங்காவில் பேசிக் கொண்டிருந்த போது, எங்க அம்மா அவங்க மருமகளை பார்க்க அவளா இருக்காங்க, நளினி நீ இப்பவே வா என்று அழைத்து போனான். நளினியை மேலும் கீழும் பார்த்த பார்வதி அம்மாவின் முகம் சுருங்கியது. ஒரு தோடுதான் போட்டிருக்கே, அதுவும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி. மத்தபடி பொட்டு தங்கம் கூட காணுமே, பேங்கிலையாவது வச்சிருக்கீங்களா? அவமானத்தால் சுருங்கிய நளினியை பொருட்படுத்தாது பார்வதி தன் போக்கில் அடுக்கினாள். மணி எனக்கு ஒரே மகன், கருப்புதான், ஆனாலும் ஆம்பளை இல்லையா? அவனோட படிப்புக்கு 50,000 லட்சம் கொடுத்து அதோட 50 பவுன் நகையும் போட எங்க சொந்தக்காரங்களே தயாரா இருக்காங்க. ஏதோ உன்னோட அதிர்ஷ்டம், அவனுக்கு உன்னை பிடிச்சு போச்சு, அதுக்காக சும்மா பண்ணி வைக்க முடியுமா? ஒரு 20,000 கையில உங்க அப்பா கொடுப்பாருல்ல. மெல்ல திரும்பி காதலனை ஒரு பார்வை பார்த்தாள். நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று எப்போதும் போல் ஆதரவாக ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்ப்புடன். அவனோ எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல் தலையை திருப்பி எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். நடந்ததை கேட்டு அப்பா ஏன் குதித்தெழவில்லை என்று ஆச்சரியப்பட்டாள் நளினி. பெண்ணை பெத்துட்டா இதற்கெல்லாம் பயப்பட முடியுமாமா? 35 வருஷம் ஒழிச்சு நான் சேர்த்து வச்சிருக்கிறதையெல்லாம் உனக்கு தானே, வேறு யாருக்காக செலவழிக்க போறேன் என்று பாசத்தை கொட்டினார். உடனே அவசரமாய் அவ்வளவு பணம் புரட்ட முடியுமோ என்னமோ என்று கவலைப்பட்டு விட்டு வட்டிக்கு வாங்கினா போச்சு. வயதுக்குரிய நிதானத்துடன் பேசிய போது தந்தையை ஒரு புதிய மரியாதையுடன் பார்த்தார் நளினி. கல்யாண பத்திரிகை கையில் எடுத்த போது அதுவரை எழுந்த கவலை குழப்பம் எல்லாம் மறைந்தன. நளினி மணிவண்ணன் என்று மந்திரம் ஜெயிப்பது போல் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டாள். அடிநாக்கில் இனித்தது. இனி யாருக்கும் பயந்து திரைப்படங்களுக்கு போக வேண்டியதில்லை. உரிமையுடன் என் கணவரின் கையோடு என் கையை கோர்த்து கொண்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். நான் அணிய வேண்டிய உடைகளை அவரை தேர்ந்தெடுப்பார். நான் அவருக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து போட்டு அத்தையிடம் கேட்க வேண்டும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்று. சிந்தனையில் ஒரு சறுக்கல். மாமியார் என்று சொல்லி ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டாலே கூட துள்ளுமாமே. தலையை இருபுறமும் வேகமாக ஆட்டி அந்த வேண்டாத எண்ணத்தை தள்ள முயன்றாள் நளினி. ஆரம்பத்தில் அப்படித்தான் கெடிபிடியாக இருக்கும். ஒரு பேரனை பெற்றுக் கொடுத்தால் கற்பனை போன திசையை உணர்ந்து நளினி முகம் சிவந்தது. நளினி, யார் வந்திருக்காங்க பாரு. தந்தையின் உற்சாக குரல் கேட்டது. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல, அதுக்குள்ள அவசரத்தை பாரு. போலி கோபமும் வெக்கமுமாக நளினி வெளியே வந்தாள். எத்தனை வருட பழக்கம், இப்போது என்ன புதிதாக வெக்கம்? தன்னிடம் தோன்றிய மாறுதல் அவளுக்கே வேடிக்கையாக இருந்தது. உட்கார நேரமில்லமாமா. அவளை கவனிக்காது வேகமாக பேசினான் மணிவண்ணன். அம்மா ஒரு செய்தி சொல்லி அனுப்புனாங்க. நீங்க சொன்னதுக்கு மேல 10 பவுன்ல ஒரு நெக்லஸ் போடணுமா, அப்பதான் சபையில கௌரவமா இருக்குன்னாங்க. அந்த இடத்தில் ஒரு அசாதாரணமான மௌனம் நிலவியது. என்ன மாமா யோசனை? உங்க பொண்ணுக்கு தானே செய்ய சொல்றேன். நான் என்ன வளையலும் நெக்லஸும் போட்டுக்க போறேன்? அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை நளினியால். இப்படி அம்மா பிள்ளையா இருக்கிறதுக்கு வளையல் போட்டுக்கிட்டா ஒன்னும் தப்பில்லை என்று ஆங்காரத்துடன் கத்தியவள் கையில் இருந்த பத்திரிகையை 2ஆக கிழித்தாள் நளினி. பதறினார் தந்தை. சுய புத்தி இல்லாம அம்மா பேச்சுக்கு தாளம் போட இவரோட என்னால் வாழ முடியாதுப்பா. இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த பண்டிகை அந்த பண்டிகைன்னு ஏதாவது சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க என்று புரிந்தவள், நான் மட்டும் என்னப்பா வெள்ளை போகாத சாமானா என்ற போது குரல் கம்மியது. வெறுப்புடன் அவனை பார்த்தாள். கரிய முகம் மேலும் கருக்க விறுவிறுன்று வெளியே வந்தான் மணிவண்ணன். ஏதோ சொல்ல வந்த தந்தையை பேச விடாத நல்ல வேலை அவங்க குணம் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. எனக்காக வேற ஒருத்தர் பிறந்திருக்க மாட்டாரா என்ன என்று அந்த சமாச்சாரத்துக்கு ஒரு முடிவு கட்டினாள் நளினி. இனிமேல் யார் என்ன புகழ்ந்தாலும் மயங்கிவிடக் கூடாது. அவள் முடிவெடுத்தது அப்போதுதான்.